அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாடப்பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை ஒன்று பார்க்கலாம். மாணவர்களாகிய நீங்கள் உங்களுடைய பண்பு நலன்களை சிறப்பாக்கிக்கிறதுக்கும் நல்ல பழக்க வழக்கங்களோட வளர்கிறதுக்கும் என்னுடைய கருத்து 2 வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். என்னென்னு அப்படின்னா, நல்ல கதைகளை கேட்கலாம். 2வது, நல்ல புத்தகங்களை தேடி படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். யாரை பற்றின கதை அப்படின்னா, ஒரு படை தளபதியை பற்றின கதை. ஒரு படை தளபதி இருக்கார். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, மிகுந்த வீரம் நிறைந்தவராக இருக்கார். அவர் எந்த நாட்டோட போரிடுறாரோ அந்த நாட்டில் அவருக்கு தான் வெற்றி கிடைக்கும். அந்த நாட்டோட போரிடும்போது இவருக்கு தான் வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய நாடுகளோட போரிட்டு அந்த படைத்தளபதிக்குரிய நாட்டோட எல்லைகளை என்ன பண்ணுறாரு அப்படின்னா விரிவுபடுத்துகிறாரு. இந்த மாதிரியான சூழ்நிலையில் அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. நம்மளால் நிறைய வீரர்கள் இறந்துருப்பாங்க. அப்படி இறந்தவங்க சொர்க்கத்துக்கு போயிருப்பாங்களா, நரகத்துக்கு போயிருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் அவருக்கு எழுது. இதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறாரு. ஸோ மக்கள் சொல்லியிருக்காங்க, சொல்லி கேள்விப்பட்டிருக்காரு, சொன்னதை கேள்விப்பட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு காட்டில், அந்த நாட்டினுடைய காட்டுப்பகுதியில் ஒரு முனிவர் இருக்கார். ஞானம் நிறைந்த முனிவர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர்கிட்ட தேவையான சந்தேகங்களை மக்கள் கேட்டு தெளிஞ்சிருக்காங்க அப்படின்றத கேள்விப்படுறாரு. ஸோ இவரும் இந்த படை தளபதியும் அந்த முனிவரை தேடி போகிறாரு அந்த காட்டுப்பகுதி வழியே. அப்படி போகும்போது அந்த முனிவரை பார்க்குறாரு. சந்தித்து அவருக்கு வணக்கம் சொல்லிவிட்டு இந்த மாதிரியான அவருடைய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்குறாரு. சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன, எது மூலமாக சொர்க்கத்தை அடைய முடியும், எது மூலமாக நம்ம நரகத்துக்கு போய் சேர்றோம் அப்படின்ற மாதிரியான கேள்விகளை அவர்கிட்ட கேட்குறாரு. இந்த மாதிரி அவர் போரில் நிறைய பகுதிகளை வென்றதையும் இவரால் நிறைய போர் வீரர்கள் இறந்ததையும் பற்றியும் அவர்கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்கும்போது முனிவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப ஏளனமாக அந்த படைத்தளபதியை பார்த்து சிரிக்கிறாரு. நீ ஒன்றும் பார்க்குறதுக்கு உன்னுடைய பார்வைக்கு நீ அவ்வளோ பலம் வாய்ந்தவனா தெரியலையே, உன்னை ரொம்ப எளிமையாக வீழ்த்தியிருக்கலாமே, ஏன் இவங்க இத்தனை பேர் உங்ககிட்ட தோற்று போயிருக்காங்க அப்படின்னு அவரை எள்ளி நகையாடுறாரு. இதனால் கோபம் அடைஞ்ச படைத்தளபதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்னுடைய வீரத்தை பற்றி உனக்கு தெரியலை, இந்த என்னுடைய வீரத்தை உனக்கு நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு ஒரு அகம்பாவத்தோட கோபம் கொண்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய உரையில் இருந்த கத்தியை எடுத்து முனிவரை வெட்டுறதுக்காக அந்த கத்தியை எடுக்கிறாரு. அப்போ முனிவர் சொல்கிறாரு, இதுதான் நரகத்தின் வாசல், இப்பொழுது தான் நரகத்தின் வாசல் திறக்கப்படும். நீ செய்யக்கூடிய செயல் எந்த காரணத்துக்காக செய்யப்படுது அப்படின்றத யோசிக்கணும். உன்னுடைய கோபமும் உன்னுடைய அகம்பாவமும் இன்னொருத்தரை அழிக்கும் அப்படின்னாக்க அப்பொழுது உனக்கான நரகத்தின் வாசல் திறக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தன்னுடைய தவறை முழுமையாக உணர்ந்த படைத்தளபதி உடனே முனிவர்கிட்ட மண்டிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. தன்னுடைய தவறை உணர்ந்ததை அவருக்கு சொல்லி வருத்தப்படுறாரு. ரொம்பவே தன்னுடைய அகம்பாவத்தையும் கோபத்தையும் இம்மாதிரியான இன்னொரு சூழலில் தான் வெளிப்படுத்த மாட்டேன் அப்படின்றதையும் முனிவர்கிட்ட தெரியப்படுத்துகிறாரு. ரொம்ப மனம் நொந்து வருந்துறாரு அவர்கிட்ட. இந்த மாதிரியான செயலை நான் செஞ்சேன் அப்படின்னு, தன்னுடைய கோபத்தினால இன்னொருத்தரை அழிக்கிறதுக்கு முற்பட்டனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போ சொல்கிறார் முனிவர், எப்போ உன்னுடைய தவறுகளை நீ உணர்ந்து அதை திருத்திக்கிறதுக்கு நீ முயற்சி எடுக்கிறியோ, திருத்திக்கிறதுக்கான முயற்சியில் நீ ஈடுபடுறியோ, அப்போவே உனக்கான சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுது. இதுதான் நரகத்துக்கு போகிறதுக்கான வழியும் சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுவதற்கான வழியும் அப்படின்னு சொல்லி முனிவர் அவருக்கு தேவையான விளக்கத்தை ஒரு சின்ன சம்பவம் மூலமாக அவருக்கு தெரியப்படுத்துகிறார். நன்றி குழந்தைகளே. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த டாபிக் மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ்னா அதோட டைப்பு, அப்புறம் அடிஷன் ஆஃப் மேட்ரிசஸ், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் இதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ராடிகல் ஜாமெட்ரியில் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறது பார்த்தோம், யூசிங் சென்டர் அந்த டைப் பார்த்துருக்கோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுற சாப்டர் கோஆர்டினேட் ஜாமெட்ரி. ஸோ கோஆர்டினேட் ஜாமெட்ரி நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க படிக்கிறதுக்கு? 8th ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா. ஸோ ஜென்ரலாக உங்களோட மைண்டுக்கு கோஆர்டினேட் ஜாமெட்ரினா என்ன ஞாபகம் வரும்? யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு மைண்டுக்கு என்ன வரும்? கிராஃப் கோஆர்டினேட் ஜாமெட்ரினாலே கிராஃப் தான் வரும். கிராஃப்னா என்னது? அது ஒரு டயக்ராம் இல்லையா. அந்த டயக்ராம் தான் என்ன சொல்கிறோன்னா, அதை என்ன சொல்கிறோம்? கிராஃப்னு சொல்கிறோம்.
அந்த கிராஃப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? சம் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த கிராஃப் என்ன செய்கிறோம் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் அந்த கிராஃபில் எப்படி நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ கிராஃப்ங்கிறது ஒரு ரெக்டாங்கல் டயக்ராம் இல்லையா? ஸோ இதில் இந்த ரெக்டாங்கல் டயக்ராமில் இது என்ன சொல்லுவீங்க? ஸோ ஹரிசாண்டலாக இருக்கிற இந்த லைன் இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், இந்த வெர்டிகலாக இருக்கிற இந்த லைன் இருக்கிறது என்ன சொல்லுவீங்க? ஒய் ஆக்சிஸ். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் மீட் பண்ணுதுடா, இந்த பிளேஸ் என்ன சொல்லுவீங்க? ஆர்ஜின். இட் இஸ் பிலாங் டு தி லெட்டர் O இல்லைங்களா? ஸோ இதான் வரும். இந்த இந்த ரெக்டாங்கிள் ஆக்சிஸ் இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா சம் இன்ஃபர்மேஷனாக இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிச்சது தான் இந்த கிராஃப். இப்போ உங்களோட கிளாஸ் ரூமே வந்து ஒரு கிராஃப் தான் இல்லையா? இப்போ வந்து உன்னோட ஃப்ரெண்டு எங்கே உட்காந்துருக்கான் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவனோட பொசிஷன் உங்களுக்காக கரெக்டாக சொல்ல தெரியும் இல்லையா? எப்படி சொல்லுவீங்க? ரைட் சைடில் இருந்து இத்தனை பேர் தள்ளி உட்காந்துருக்கான், லெஃப்ட் சைடில் இருந்து இத்தனை பேர் தள்ளி உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லை அப்படின்னா இப்போ ஒருத்தங்க வந்து உங்களோட ஊர் வந்து நாமக்கல்ல இருந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சவுத்தில் இருந்து இத்தனை கிலோமீட்டர் போகணும், அப்புறம் வெஸ்ட்டில் இருந்து இத்தனை கிலோமீட்டர் தள்ளி வரணும் அப்படின்னு தான் சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மளால் என்ன சொன்னால் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக என்ன செய்கிறோம் சொல்கிறோம், அந்த எங்கே இருக்குது அந்த பிளேஸ் இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாமே எதை யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம்னா இந்த கிராஃபை யூஸ் பண்ணி தான் என்ன செய்யறோம்னா பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ கிராஃபில் ஸோ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, உங்கள் பையன் எந்த பிளேஸில் உட்காந்துருக்கான், உங்கள் ஊர் எந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறதுலாம் அதை கிராஃபில் ஜஸ்ட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு பாயிண்டாக தான் நம்ம அதை என்ன செய்வோம் இண்டிகேட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஸோ அப்போ நம்ம எயித்தில் என்ன படிச்சிருப்போம்? ஃப்ளாட் த பாயிண்ட்ஸ். ஜென்ரலாக நம்ம இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் வந்து ஸோ இது இந்த சைடு என்ன சொன்னால் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருந்திருப்பீங்க 1 2 3, இந்த சைடு என்ன செஞ்சிருப்போம்? நெகட்டிவ் நம்பர்ஸ் இருந்திருப்பீங்க. அப்புறம் இங்கே 1 2 3, இங்கே நெகட்டிவ் நம்பர்ஸ் இருப்பீங்க. ஸோ இதில் வந்து பாயிண்ட் எப்படி இண்டிகேட் பண்ணுறது அப்படிங்கிறத என்ன செஞ்சுருப்போம் நம்ம 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். அப்புறம் 9th ஸ்டாண்டர்டில் என்ன செஞ்சுருப்போம்னா ஒரு 4 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணால் என்ன ஷேப் கிடைக்கும் அந்த மாதிரி பார்த்துருப்போம். அப்புறம் 9th ஸ்டாண்டர்டில் என்ன செஞ்சுருப்போம்னா அப்புறம் 2 பாயிண்டை கனெக்ட் பண்ணால் என்ன செய்வோம் லைன் கிடைக்கும், அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பார்த்துருப்போம்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன செஞ்சுருப்போம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இப்போ ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னா என்ன சொன்னால் கோஆர்டினேட்ஸ்னால் அது 2 பேராக தான் இருக்கும். ஒன்று எக்ஸோட டிஸ்டன்ஸ், இன்னொன்று சொல்கிறது ஒய்யோட டிஸ்டன்ஸ். இது 2 சேர்ந்ததான் நம்ம என்ன சொல்லணும் கோஆர்டினேட்ஸ். இந்த கோஆர்டினேட் அதனால தான் பாயிண்ட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் சரியா? ஸோ இப்போ இந்த ஏங்கிற பாயிண்ட்ஸ் அண்ட் தென் பி ஆர் 2 பாயிண்ட்ஸ். இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் 9th படிச்சிருக்கோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது? ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. ஆர் நம்ம எப்படி ரைட் பண்ணோம்னா y x1 minus x2 whole square plus y1 minus y2 whole square எழுதலாம். இதுவுமே கரெக்ட் தான். ஏன்னா இங்கே பிராக்கெட் போட்டு மேலே தான் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? நீங்கள் எப்படி சப்ராக்ட் பண்ணாலும் என்ன ஆன்சர் வரும்னா ஆன்சர் ஸ்கொயர் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ்னால யூனிட் போடுவோம் இல்லையா? நம்ம மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், ஆர், கிலோமீட்டர் அதை பொறுத்து என்ன வருதோ அதை பொறுத்து அதோட யூனிட்ஸ் போட்டுருவோம். ஸோ இதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் 9th பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் 2 பாயிண்ட்ஸ். இப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் 2 பாயிண்ட் மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் 2 பாயிண்ட்ஸ். இப்போ 2 பாயிண்ட் இருக்கு அப்படின்னா இந்த ஏங்கிற பாயிண்ட் இருக்கு, பிங்கிற பாயிண்ட் இருக்கு. இதோட மிட் பாயிண்ட் இப்போ இது ரெண்டையும் நமக்கு கனெக்ட் பண்ண என்ன வரும்னா ஒரு லைன் செக்மெண்ட் கிடைக்குது. இந்த லைன் செக்மெண்ட்ல இந்த பிளேஸ் என்னன்னா மிட் பாயிண்ட். இந்த மிட் பாயிண்ட் ஸோ மிட் பாயிண்ட்ங்கிறது என்னது ஒரு கோஆர்டினேட். அதுக்கு என்ன இருக்கும்? x இருக்கும் and then y இருக்கும் இல்லையா? x ரெண்டுமே இருக்கும் இல்லையா? இப்போ இந்த பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ மிட் பாயிண்ட்னு சொல்லலாம், ஆர் என்ன சொல்லணும்னா மிடில் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்புறம் என்னன்னா சென்டர் பாயிண்ட் ஆஃப் ஏபி அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம மேக்ஸில் ஜெனரலாக என்ன சொல்ல போறோம்னா இங்கே மிட் பாயிண்ட்ன்றதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ A point A x1, y1 and point B x2, y2 are 2 points. Midpoint of AB. இந்த midpoint ஜெனரலா நம்ம எந்த லெட்டர்ல போயிருக்கோம்னா mங்கற லெட்டர்ல. ஸோ midpoint of AB நமக்கு எப்படி கிடைக்கும்னா sum of x coordinate of 2 points by 2,
Next, sum of y coordinates of 2 points by 2. So x coordinate ரெண்டு பாயிண்ட் இருக்கு, x coordinate ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்றீங்க, கமா y coordinate இருக்க ரெண்டு பாயிண்ட் ஆட் பண்ணி என்ன செய்றீங்க 2 ஆல டிவைட் பண்றீங்க. இப்படி கிடைக்கும்போது இத சிம்பிளை பண்ணா ஒரு ஆன்சர் வரும். சோ அதுதான் என்ன சொல்றோம்னா இந்த AB யோட என்ன சொல்றோம் மிட் பாயிண்ட் அப்படி சொல்றோம். சோ இத நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா இது 9th ல பார்த்ததா. நெக்ஸ்ட் செக்ஷன் ஃபார்முலா, இதுவும் நம்ம 9th ல என்னன்னா படிச்சிருக்கோம். செக்ஷன் அப்படினாலே மீனிங் நமக்கு தெரியும். செக்ஷனாவே என்னதான் பிரிக்கிறது இல்லையா? சோ செக்ஷன் ஃபார்முலா. சோ செக்ஷன் ஃபார்முலாவை சோ அப்ப பிரிக்குது. அப்ப எதை பிரிக்க போகுது? சம்திங் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கணும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம் பிரிக்குது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இது நாமக்கல் NKL வச்சுக்கோங்க, இது சேலம். இப்போ இந்த ரெண்டு பிளேஸ் கனெக்ட் ஆகுதுன்னா இப்போ இந்த ரெண்டு பிளேஸ் இடையில நிறைய பிளேஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ என்ன எல்லாத்துக்கும் தெரிஞ்சது சொல்லணும்னா ஆண்டலூர் கேட் அந்த ஊர் இருக்கு இல்லையா, அப்புறம் புதன் சந்தை, மல்லூர், இந்த மாதிரி நிறைய ஊர் இருக்கு இல்லையா. இப்போ இந்த பாருங்களேன் ஆண்டலூர் கேட், இந்த ஆண்டலூர் கேட் என்ன செய்யுது இங்கே பாருங்களேன், இந்த ஆண்டலூர் கேட்டு இப்போ சேலம் நாமக்கல் இது ரெண்டும் என்ன செய்யணும் இந்த பிளேஸ் என்ன செய்யும் பிரிக்கும் இல்லையா. ஸோ இப்போ இதை ரெண்டாக பிரிக்குது, ஈக்குவலாகவே பிரிக்கும். ஏன்னா இங்கே இருந்து இதுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் ஈக்குவலாக இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இது 25, இங்கேருந்து இது 25, அப்போ டோட்டலாக நாமக்கல் டு சேலம் எவ்வளோன்னா 50 கிலோமீட்டர். இந்த ஆண்டலூர் கேட்டுங்கிற பிளேஸ் வந்து பிரிக்குது, சேலத்தையும் நாமக்கல் என்ன செய்யணும் ஈக்குவலாக பிரிக்குது இல்லையா. ஸோ இதை இந்த மாதிரி நம்ம என்ன சொல்றது கிராஃபில் பண்ணுவோம். இதே மாதிரி இதை ரியல் லைஃப்லேயே நம்ம எதை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் சொல்றது கிராஃப்லேயும் இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இதுதான் செக்ஷன் ஃபார்முலா. இந்த ஆண்டலூர் கேட் பிரிக்கிறது இல்லையா. இப்போ இந்த பிரிக்கிற இந்த பாயிண்ட் அந்த ஆண்டலூர் கேட்டுங்கிறது என்ன பாயிண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். எதுவும் தெரிஞ்சா இந்த நாமக்கல்ங்கிறோட பாயிண்ட்டும் இந்த சேலங்களோட பாயிண்ட்டும் அப்புறம் பட் அதோட டிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் நம்ம என்ன செய்யணும்னா அந்த இதை டிவைட் பண்ணுற பாயிண்ட் என்ன செய்யணும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதான் இந்த செக்ஷன் ஃபார்முலா. லைக் ஃபஸ்ட்டு இன்டர்னலாக இப்போ இந்த NKL அண்ட் சேலம் இதை வந்து என்ன செய்யணும் ஆண்டலூர் கேட் என்ன பண்ணணும்னா இன்டர்னலாக டிவைட் பண்ணுது இல்லைங்களா. ஸோ ஏன்னா இன்டர்னலாக எங்கே இருக்குது உள்ளே இருக்குது. ஏன்னா இந்த லைனுக்குள்ளே தான் என்ன இருக்குன்னா ஆண்டலூர் கேட்டுங்கிறது ஊர் வருது இல்லையா. ஸோ இன்டர்னலாக இருக்குது. லைக் P of x, y be a point divides the points A x1, y1 and B x2, y2 internally in the ratio m:n. So internally divide பண்ணுது எந்த ரேஷியோல m:n. இந்த m:n என்ன சார் அப்படின்னா m:n ஒன்றும் இல்லை, அதாவது நாமக்கல்ல இருந்து ஆண்டலூர் கேட்டுக்குள்ள டிஸ்டன்ஸும் ஆண்டலூர் கேட்ல இருந்து சேலத்துக்குள்ள டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ்க்கு என்ன செய்யணும் ரேஷியோ கண்டுபிடிச்சு அதை சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் m:n. அதான் என்ன சொல்லணும்னா m:n சொல்லுவோம். ஸோ இந்த இது தெரிஞ்சிருந்தா எப்போ இந்த டிவைட் பண்ணுற பாயிண்ட் இப்போ ஏபியை எந்த பாயிண்ட் டிவைட் பண்ணுது பிங்கிற பாயிண்ட் டிவைட் பண்ணுது இல்லையா. ஸோ இந்த பாயிண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னன்னா P of x, y இதான் டிவைட் பண்ணுற பாயிண்ட். இந்த பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு இதை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா mx2 plus nx1 by m plus n, comma m into y2 plus n into y1 by m plus n. So இதுதான் செக்ஷன் ஃபார்முலா. இது இன்டர்னலா டிவைட் பண்ணா சப்போஸ் இதை எக்ஸ்டர்னலா டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த எக்ஸ்டர்னல் நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் பார்க்க போறோம். இது ஏபிங்கிற பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ்டர்னலா ஒரு பாயிண்ட் டிவைட் பண்ணுது அப்படின்னா இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஜஸ்ட் இது ஒரு இமேஜினேஷன் தான் சரிங்களா. ஏன்னா ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்குது, அது எக்ஸ்டர்னலாக டிவைட் பண்ணுறது கொஞ்சம் நம்ம ப்ராக்டிக்கலாக சொல்லும்போது என்ன சார் அதை எப்படி டிவைட் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. இது வந்து ஒரு ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அப்போ ஏபிங்கிற பாயிண்ட்டை எக்ஸ்டர்னலாக டிவைட் பண்ணுது அப்படின்னா இந்த ரேஷியோ வந்து எம்எஸ், இதில் இருந்து இது வந்து எம், இங்கே இருந்து இதுக்கு டிஸ்டன்ஸு என், இந்த ரெண்டுக்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சா அதான் என்ன சொல்லணும்னா m:n அப்படின்னு டிவைட் பண்ணிச்சுன்னா அப்போ இந்த டிவைட் பண்ணுற பாயிண்ட் P of x, y எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா P of x, y is equal to m into x2 minus n x1 by m minus n, comma m into y2 minus n into y1 by m minus n. ஸோ இது எக்ஸ்டர்னலாக டிவைட் பண்ணலாம். ஒரு ரெண்டு பாயிண்ட்டை இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்டர்னலாக டிவைட் பண்ணுறதுனா கண்டுபிடிச்சு அதுக்கான ஃபார்முலா ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சென்டர்ட் ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிளோட சென்ட்ராய்டு இதுவும் நம்ம 9th என்ன செஞ்சோம்னா படிச்சது தான் இல்லைங்களா. சென்டர்ட் ஆஃப் ட்ரையாங்கிள்லாம் நமக்கு தெரியும். ட்ரையாங்கிளோட 3 மீடியன்ஸும் மீட் பண்ணுற அந்த பிளேஸ்க்கு பதில் என்ன சொல்லணும்னா சென்ட்ராய்டுன்னு சொல்லுவோம். மீடியன்னா நமக்கு தெரியும், மீடியன் இஸ் எ லைன் செக்மெண்ட்
It is drawn from one vertex to midpoint of the opposite side. So median ங்கிறது என்னன்னா ஒரு லைன் செக்மெண்ட். அது எங்க இருந்து டிரா பண்ணிருப்பாங்கன்னா ஒரு வெர்டெக்ஸ்ல இருந்து ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்ட் வர அந்த லைன் செக்மெண்ட் பேர் தான் என்னன்னா மீடியன். சோ அப்ப நமக்கு எத்தனை மீடியன் கிடைக்குது மாதிரி 3 மீடியன்ஸ் டிரா பண்ணனும் இல்லையா? இந்த 3 மீடியன்ஸ் மீட் அட் a பாயிண்ட் ஒரே பாயிண்ட்ல மீட் பண்ணுது. அதனால இது என்ன சொல்றோம்னா இந்த பாயிண்ட் பேர் பாயிண்ட் ஆஃப் கான்கரன்ஸ் னு சொல்லுவோம். நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம். 3 or more lines passing through the same point அப்படினா இந்த பாயிண்ட் பேர் என்ன சொல்றோம்? பாயிண்ட் ஆஃப் கான்கரன்சி. இந்த லைன் பேர்ல என்ன சொல்றோம்? கான்கரன்ட் லைன்ஸ் னு சொல்லுவோம் இல்லையா? ஓகே. சோ அப்ப அது இந்த பாயிண்ட் ஆஃப் கான்கரன்சி தான் இங்க தான் என்ன சொல்றோம்னா சென்ட்ராய்டு அப்படினு சொல்றோம். இந்த சென்ட்ராய்டு எந்த லெட்டர்ல டினோட் பண்றோம்னா G அப்படிங்கற லெட்டர் டினோட் பண்ணிக்கிறோம். சரியா? இப்போ இந்த சென்ட்ராய்டு ஆஃப் ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிளோட சென்ட்ராய்டு கண்டுபிடிக்க போறோம். எப்ப அப்படினா இந்த ட்ரையாங்கிளோட 3 வெர்டிசஸ் ஆர் given. அதாவது 3 வெர்டெக்ஸோட ப்ளூரல் ஃபார்ம் தான் என்னன்னா வெர்டிசஸ். வெர்டெக்ஸ் தான் நமக்கு தெரியும். அதாவது வெர்டெக்ஸ்னா என்னன்னா ஒரு ரெண்டு லைன் செக்மெண்ட் வந்து ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுச்சு அப்படினா மீட் பண்ணி அங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுச்சு அப்படினா இந்த பாயிண்ட் பேர் நம்ம என்ன சொல்லலாம்னா வெர்டெக்ஸ் அப்படினு சொல்லலாம். நிறைய இடத்துல என்ன சொல்லலாம் பாயிண்டும் வெர்டெக்ஸும் ஒரே மாதிரி வரும். சில இடத்துல வெர்டெக்ஸ்னா வெர்டெக்ஸ் அந்த மாதிரி வரும். சரி, வெர்டெக்ஸ்னா ஒரு ரெண்டு லைன் மீட் ஆயிச்சு அங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த பிளேஸ் தான் ஜெனரலா எப்பவுமே டினோட் பண்றது வெர்டெக்ஸ். சோ அப்ப இந்த 3 வெர்டிசஸ் அப்ப ட்ரையாங்கிள் நமக்கு எத்தனை வெர்டெக்ஸ் இருக்கும்? 3 வெர்டெக்ஸ் இருக்கும். ஏன்னா 3 சைடு இருக்கு இல்லையா? இது ஒரு க்ளோஸ்டு ஃபிகர். அப்ப இந்த ரெண்டு லைன்ஸ் மீட் பண்ணா இங்க ஒரு வெர்டெக்ஸ் கிடைக்கும். இதே இங்க ஒரு வெர்டெக்ஸ். அப்ப 3 ஆங்கிள்ஸ் இருக்குல்ல, எத்தனை வெர்டெக்ஸ் இருக்கும்? சோ அப்ப இது ஃபர்ஸ்ட் ஏங்கற வெர்டெக்ஸ். இதோட பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க x1, y and இந்த bங்கற வெர்டெக்ஸ். இதோட பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க x2, y2 and cங்கற வெர்டெக்ஸ் x3, y3 இது கொடுத்துட்டாங்க. சோ இப்போ இந்த 3 வெர்டெக்ஸ் கொடுத்துட்டு நமக்கு சென்ட்ராய்டு ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டாங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஃபார்முலா சென்ட்ராய்டு ஆஃப் ட்ரையாங்கிள் G என்ன சொல்றோம்னா x sum of the 3 coordinates of x by 3 sum of the x coordinate of 3 vertices by 3. அதாவது என்னன்னா x1 plus x2 plus x3 by 3, y1 plus y2 plus y3 by 3. So இந்த 3 வெர்டெக்ஸ்ல இருக்க y கோஆர்டினேட்ஸ் ஆட் பண்ணி 3 ஆல டிவைட் பண்ணிப்போம். y கோஆர்டினேட்ஸ்ல இருக்க இந்த 3 வெர்டெக்ஸ்ல இருக்க y கோஆர்டினேட்ஸ் ஆட் பண்ணி 3 ஆல டிவைட் பண்ணுங்க. சோ இத சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஒரு ஆன்சர் வரும். சோ அதுதான் என்ன சொல்றோம்னா சென்ட்ராய்டு ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படி சொல்றோம். நவ இது எல்லாமே நீங்க என்ன செஞ்சீங்கன்னா 9th ல படிச்சது ஜஸ்ட் உங்களுக்கு என்ன செஞ்சேன்னா ரீகால்லாம் பண்ணேன். இப்போ நம்ம 10th ல படிக்க போறது என்னன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். We know the area of triangle formula when given base and the corresponding altitude. Altitude na height அப்படினு நமக்கு தெரியுங்க. So area of triangle கான ஃபார்முலா என்னன்னா half into base into height square units. Yeah. So base இதுதான் b லெட்டர் இருக்கும். altitude அதுதான் என்ன சொன்னா height. So இந்த ரெண்டு மெஷர்மென்ட் கொடுத்திருந்தாங்க. நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன செஞ்சிருப்போம் கண்டுபிடிச்சிருப்போம். இத நம்ம எங்க இருந்து படிக்கிறோம்? 7th or 8th 9th எல்லாத்துலயும் படிச்சிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இப்போ இங்க என்ன பண்ணிருக்கோம்னா let a b c b any triangle ஏதோ ஒரு triangle whose vertices are அப்பதான் vertices என்னன்னு பார்த்தோம் இல்லையா? சோ vertices அதோட பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏங்கற வெர்டெக்ஸோட பாயிண்ட்ஸ் b வெர்டெக்ஸோட பாயிண்ட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. சோ இப்படி கொடுத்திருந்தாங்கன்னா இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்க போறோம். ஆனா இங்க நம்ம பேஸும் ஹைட்டும் வச்சுட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சோம். இங்க என்ன பார்க்க போறோம்னா 3 வெர்டிசஸ் கொடுத்திருந்தா அதாவது பாருங்க. சோ இதுதான் இது கிராஃப். இந்த கிராஃப்ல ஏங்கற பாயிண்ட் இங்க இருக்கு. சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். சரி, x1 இது வந்து 3 அன்னோன் நம்ம ஜெனரலா தான் எடுத்துறோம் இல்லையா? அதனால இந்த பிளேஸ்ல வரும் என்னோட இதுல சொல்றேன். அடுத்து b ங்கற பாயிண்ட் இங்க இருக்கு. x2, y2 இப்ப c x3, y3. இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸ் இங்க ஃப்ளாட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃப்ளாட் பண்ணிட்டு இந்த ஜாயின் a b c ட்ரையாங்கிள் சொல்றாங்க. ஜாயின் பண்ணா இந்த ட்ரையாங்கிள் கிடைக்குது. இப்போ இதோட ஏரியானா நமக்கு தெரியும் இல்லையா? ஏரியானா என்ன சொல்லுவீங்க?
ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது சொல்லுங்க ஏரியா என்னன்னா ஏரியாங்கிறது a shape occupied a space அதான் நம்ம என்ன சொல்லுவோம் ஏரியான்னு சொல்லுவோம் இல்லையா இந்த பிளேஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா என்ன சொல்லுவோம் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பிளேஸ் தான் நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம் இந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 3 வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்கன்னா எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இதை தான் பார்க்க போகிறோம் கிராஃப் யூஸ் பண்ணி இதை செய்ய போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க இப்போ அந்த ட்ரையாங்கிளோட 3 வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க இதை நம்ம என்ன சொன்னால் கிராஃபில் மார்க் பண்ணிடலாம் இது x dash y dash ஸோ ஜெனரலாக நம்ம பிளாட் பண்ணிக்கிறோம் சம்திங் எங்கே வரும்னு தெரியாது இப்போ ஜெனரலாக என்ன சொல்லிக்கிறோம் பிளாட் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த ஏரியா பாயிண்ட் B and C போட்டுருக்கோம் இல்லைங்களா இப்போ வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறோம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் is equal to area of the trapezium ABQB பாருங்க trapezium ABQB இதுதான் வந்து என்னன்னா ஒரு trapezium சரி ட்ரபீசியம் நமக்கு என்னன்னு தெரியல ட்ரபீசியம் வந்து ஒரு க்ளோஸ்ட் ஃபிகர் எத்தனை லைன்ஸ் பண்ணுறதா 4 லைன்ஸ் பண்ணுறதா ஒரு க்ளோஸ்ட் ஃபிகர் அது என்ன சொல்லணும்னா ட்ரபீசியம் அப்படின்னா ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் பேரலா இருக்கும் another பேர் ஆஃப் ஆப்போசிட் நான் பேரலா இருக்கும் அது அப்படின்னா ஏதோ ரெண்டு சைடு என்ன இருக்கும்னா பேரலா இருக்கும் இந்த பாருங்க இப்போ BQ வந்து எதுக்கு பேரலா இருக்கும்னா APக்கு பேரலா இருக்கும் இந்த ரெண்டு லைனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணா எங்கேயும் செய்யாது நீட்டா இருக்கும் இல்லையா அப்ப the area of trapezium ABQB இது ஏன் நம்ம trapezium சொல்றோம்னா இதுல BQங்கிற சைடும் ABங்கிற சைடு என்னவா இருக்கு parallel-ஆ இருக்கு இந்த QP AB இது வந்து என்ன ஆகும்னா நான் parallel-ஆ இருக்கு அது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் பட் ஏதோ ஒரு pair of opposite parallel-ஆ இருந்தாவே அது பேர் என்ன சொல்றாங்க trapezium சொல்லலாம் இப்போ ஸ்கொயர் வந்து சப்போஸ் ஸ்கொயர் ஒரு trapezium சொல்லலாம் trapezium தான் இல்லன்னா கிடையாது ரெக்டாங்கிள் ஒரு trapezium தான் ஏன்னா அதுல எல்லாத்துலயும் என்னன்னா ஏதோ ஒரு பேர் ஆஃப் ஆப்போசிட் கண்டிப்பா நம்ம பேரலலா இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் the area of trapezium PRCA சோ இது ஒரு trapezium சரிங்களா பாருங்க PRCA இந்த டயகிராம் இது ஃபுல்லா ஒரு trapezium இல்லையா அடுத்து நெக்ஸ்ட் மைனஸ் area of trapezium BQRC இது ஒரு trapezium இது ரெண்டு trapezium இல்லையா சோ இது ஒரு trapezium இப்போ இது பாருங்க the area of triangle is equal to நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா the area of trapezium plus area of trapezium AB BQBA plus area of trapezium PRCA minus the area of trapezium BQRC ஏன் சார் இதெல்லாம் எழுதிருக்கீங்க ஆக்சுவலா நமக்கு தேவையான பிளேஸ் ஏரியா எது ABC இந்த பிளேஸ் தான் இல்லையா இந்த பிளேஸ் தான் நமக்கு தேவை ஆனா நம்ம ஏரியா ஆஃப் trapezium கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன வருது ABQB அப்ப இந்த பிளேஸ் எக்ஸ்ட்ரா இது ஆடாது இல்லையா சோ இது ஃபுல்லா கண்டுபிடிக்கும் இங்க இருந்து ABQB ஃபுல்லா கண்டுபிடிக்கும் அதே மாதிரி அடுத்தது பிளஸ் ஏரியா ஆஃப் trapezium PRCA அப்ப இது ஃபுல்லா என்ன சொல்றது இந்த பார்ட் ஃபுல்லா என்ன சொல்றது கண்டுபிடிக்கும் இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா ஆக்சுவலா நமக்கு இந்த பார்ட் தேவையே இல்லையா அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா மைனஸ் the area of trapezium BQRC இத நம்ம என்ன சொல்றோம் கண்டுபிடிக்கிறோம் சோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யறோம்னா area of triangle ஃபார்முலா என்ன செய்றோம் டெரைவ் பண்றோம் area of trapezium ஃபார்முலா என்னன்னா area of trapezium is equal to half into height into sum of parallel sides so height ங்கிறது என்ன அப்படினா இந்த trapezium இப்போ பாருங்க ஒரு trapezium இருக்குன்னு வெச்சுக்கோங்க இதுதான் trapezium அப்படினா இந்த சைடு இது ரெண்டு தான் இதுல parallel இல்லையா சோ இந்த ரெண்டு parallel சைடு இந்த perpendicular distance இத தான் என்ன சொல்றோம்னா heights அப்படினு சொல்றோம் இதுல trapeziumல அதுக்கு அப்புறம் sum of the parallel sides இந்த parallel side இந்த sum of இந்த சைடோட லென்த்தும் இந்த சைடோட லென்த் என்ன செஞ்சுக்கணும் ஆட் பண்ணிக்கோங்க சோ இதுதான் ஏரியா ஆஃப் trapezium ஃபார்முலா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம் the area of triangle is equal to அங்க என்ன எழுதிருக்கோம் the area of trapezium BQPA எழுதிருக்கோம் இல்லையா சோ அப்ப அதோட half into சோ ஹைட் இல்லையா ஹைட் வந்து இந்த trapezium இது BQPA ஓட
ஹைட் எதுன்னு வச்சுக்கோங்க. இது எது parallel சைடு BQவும் APன்னு parallel. அப்ப இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லுவோம்னா ஹைட்னு சொல்லுவோம். அப்ப இங்க எது பாருங்க PQ தானே நம்ம ஹைட். இதானே ஹைட் வரும் இல்லையா? இதானே ஹைட். இது ஏன்னா இந்த ரெண்டு சைடு தான் parallel. அப்ப PQ into sum of parallel side. So parallel side எது? BQ parallel to AP. So BQ plus AP plus அதே மாதிரி area of trapezium APRCA இல்லையா? இதுக்கு பாருங்க ஹைட் எது வரும்? PR. ஏன்னா because AP parallel to CR. அப்ப ஹைட் எது வரும்? PR வரும் இல்லையா? So PR into sum of parallel side. இதுல எது parallel? AP parallel to என்னது? CR. அப்ப AP plus CR. Next minus half into area of trapezium என்ன இருக்குன்னா BQRC இல்லையா? So அதோட ஏரியா. அப்ப இதுக்கு ஹைட் என்ன வரும்னா QR இல்லையா? ஏன்னா இதுல எது parallel? BQ வும் CR வும் என்னது? parallel. BQRC இந்த trapeziumல எது parallelனா BQ parallel to CR. அப்ப ஹைட் வந்து என்ன இருக்கும்னா QR இருக்கும் இல்லையா? இதான் ஹைட். So QR into parallel side, sum of parallel side. So sum of BQ parallel to CR. அப்ப BQ plus CR இல்லையா? So இப்ப என்ன சொல்றோம்னா half into PQ ஓட length. So PQ ஓட length எங்க பாருங்க சார்? QP ஓட length. இப்ப பாருங்க இப்ப QP ஓட length எடுத்துப்போம். இங்க பாருங்க இது கிராஃப் இல்லையா? இந்த கிராஃப்ல இந்த பாயிண்ட் இல்லையா? சோ இங்க இருந்து QP ஓட டிஸ்டன்ஸ் இதான் QP இதோட டிஸ்டன்ஸ் எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போறோம்னா பாருங்க இங்க இருந்து இதான ஆரிஜின்ல இருந்து P எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு பாருங்க. இதுக்கு நேரா மேல என்ன இருக்கு? x கோஆர்டினேட்டோட டிஸ்டன்ஸ் வந்து x1 இல்லையா? அப்ப அதே டிஸ்டன்ஸ் தான் இங்க இருக்கு இல்லையா? x1 இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? x1. நெக்ஸ்ட் ஏன் அப்படினா ஏன் இத எடுத்துக்கறோம் அப்படினு வெச்சுக்கோங்க. பாருங்க இது இந்த லைன் போடுங்க. இப்போ இது வந்து என்ன சொல்றாங்க? அந்த பாயிண்ட் இது வந்து x1 தான். இது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் தானே. அப்ப x கோஆர்டினேட் மட்டும் நீ எடுக்க போறோம். இது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் தானே, x கோஆர்டினேட் மட்டும் எடுக்க போறோம். அது x1 இல்லையா? அதுக்கு நேரா தான் கீழ இருக்கு. அடுத்து வந்து இங்க q இது என்னது? q இருக்கு இல்லையா? இந்த பிளேஸ் பாருங்க. இதுக்கு நேரா என்ன இருக்கு? x2. அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் x2, இங்க இருந்து இது வரைக்கும் x1. அப்ப एक्चुअली நமக்கு இதுதான் வேணும். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? சப்ட்ராக்ட் பண்ணலாமா? x1 x2 இல்லையா? ஏனா நம்ம பாருங்க இங்க இருந்து இது வரைக்கும் தெரியும். ஹோல்ல இருந்து தெரியும் x1. இங்க இருந்து இது தெரியும். एक्चुअली நமக்கு இது தேவை இல்லையா? அதனால என்ன பண்றோம்னா x1 ல இருந்து x2 என்ன பண்றோம்? மைனஸ் பண்றோம். அப்ப என்ன வரும்னா x1 x2 into அடுத்து sum of parallel side BQ இல்லையா? இந்த டிஸ்டன்ஸ் பாரு BQ வந்து x axis க்கு என்ன இருக்கும்? பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஆல்ரெடி நம்ம சொன்னதான். அப்ப BQ தான் வந்து பெர்பெண்டிகுலரா வெர்டிகல் லைனா. இந்த வெர்டிகல் லைன் வந்து எந்த டிஸ்டன்ஸை டினோட் பண்ணும்? y axis. இங்க பாருங்க இங்க இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ்? இங்க பாருங்க இது 0 ல இருந்து எது வரைக்கும் போகுது? நேரா y2 வரைக்கும் போகுது இல்லையா? இது y2 தானே. சோ y2 plus AP வந்து இது வெர்டிகல் லைன் இல்லையா? இந்த டிஸ்டன்ஸ் பாருங்க. சோ அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு பார்த்தோம்? இது வந்து இங்க என்ன இருக்கு? y1. இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு? y1. அப்ப இதுவும் அதே தானே y1. அதான் y2 plus y1 plus half into next PR. இப்போ PR இந்த டிஸ்டன்ஸ் என்ன போறோம்? एक्चुअली இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. என்ன செய்யலாம்னா இந்த இங்க இருக்குல இந்த பிளேஸ்ல இருந்து r வரைக்கும் நமக்கு தெரியும். எவ்வளவு? இது வந்து தான் x3, y3 கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு தெரியும்? இது 0 ல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு? x3 இல்லையா? மதானே. சோ x3. நெக்ஸ்ட் 0 ல இருந்து p வரைக்கும் எவ்வளவு தெரியும்? அது எவ்வளவுனா x1. இது வரைக்கும் எவ்வளவு? x1. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா நமக்கு இதுல இருந்து r வரைக்கும் தெரியும். அதாவது ஆரிஜின்ல இருந்து r வரைக்கும் தெரியும். ஆரிஜின்ல இருந்து p வரைக்கும் தெரியும். ஆனா pr தெரியாது. அப்ப என்ன பண்ணலாம்னா என்ன செய்யலாம்னா இது ரெண்டும் என்ன பண்ணலாம்? சப்ட்ராக்ட் பண்ணலாம். அப்ப x3 ல இருந்து x1 ஐ சப்ட்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்னா இதோட டிஸ்டன்ஸ் கிடைக்கும். pr ஓட டிஸ்டன்ஸ் கிடைக்கும். சோ x3 x1 into parallel side ஓட லெந்த் இல்லையா? சோ BQ. இப்ப BQ தான் நம்ம பார்த்தோம். BQ ஓட லெந்த் எவ்வளவு? y2. சாரி
பிகேவோட லென்த் எவ்வளோனா y2 சாரி ஏபி தானே ஏபியோட லென்த் வந்து y1 இல்லைங்களா y1 ப்ளஸ் CR இந்த CRங்கிறது வெர்டிக்கல் லைன் இல்லையா வெர்டிக்கல் லைனா y கோஆர்டினேட்ஸோட டிஸ்டன்ஸ் இங்க இருந்து எவ்வளவு இருக்கும் பாருங்க இங்க இருந்து இதுக்கு நேரா இருக்கிறது தானே இதுக்கு நேரா இங்க என்ன இருக்கு y3 இருக்கு இல்லையா சோ y3 அதோ பிளஸ் என்ன போடுறோம்னா y3 நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் இன்டு QR into BQ plus CR so QR தான் இதோட லென்த் இது QR இந்த பிளேஸ் இதோட லென்த் கேக்குறாங்க இல்லையா ஆக்சுவலா நமக்கு என்ன தெரியும்னா இந்த பிளேஸ் ஆரிஜின் இருக்கு ஆரிஜின்ல இருந்து r வரைக்கும் எவ்வளவு தெரியும் எவ்வளோ x3 அதே மாதிரி ஆரிஜின்ல இருந்து q வரைக்கும் எவ்வளவு தெரியும் இது வந்து x2 ஆக்சுவலா நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் வேணும் அப்ப என்ன பண்ணணும்னா x3 x2 சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து இது ஹரிசாண்டல் லைன் இல்லையா அது அப்ப x கோஆர்டினேட் தான் எடுத்துப்போம் இதுக்கு சப்ட்ராக்ட் பண்ணணும் அதான் x3 x2 into என்ன போட்டுருக்காங்க சம் ஆஃப் parallel side BQ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் BQ வந்து வெர்டிகல் லைனை ரெப்ரசன்ட் பண்ணுது y கோஆர்டினேட்டோட டிஸ்டன்ஸ் எடுத்துப்போம் அப்ப இங்க இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு y2 இல்லையா சோ y2 x3 எடுத்துப்போம் ஓகே இப்போ என்ன செய்யணும்னா மல்டிப்ளை பண்ண போறோம் x1 into y2 y1 minus x2 into y2 y1 சோ இதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டோம்னா மல்டிப்ளை பண்ணிட்டோம் அடுத்த ஸ்டெப் போலாம் அடுத்த ஸ்டெப் என்ன பார்க்க போறோம்னா இந்த x1 எடுத்து y2 ஓட மல்டிப்ளை பண்ணா நெக்ஸ்ட் x1 எடுத்து y1 ஓட என்ன செய்யலாம் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றோம் ஓகேங்களா சோ அந்த ஸ்டெப்ல யூஸ் செஞ்சிருக்கோம் x1 into y2 x1 into y1 minus x2 into y2 next என்ன சொல்றோம் minus x2 into y1 இல்லையா சோ minus x2 into y1 next என்னது plus x3 into எதோட மல்டிப்ளை பண்ணுவோம் y1 ஓட இல்லையா அப்ப அதே மாதிரி பண்ணுவோம் இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம் அதேதான் x3 into y1 plus என்ன plus போறோம்னா x3 into y3 plus x3 into y3 next minus x1 into y1 next minus x1 into y3 so அதுதான் இங்க எழுதி இருக்கோம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் இங்க வரும் இந்த மைனஸ் இதோட ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணேனா ஹோல் பிராக்கெட் போட்டுக்கோங்க சோ அப்ப இந்த மைனஸ் வந்து காமன் இந்த டேர்ம் ஃபுல்லா இருக்கும் இந்த டேர்ம் ஃபுல்லா இருக்கு எனக்கு காமன் இது இங்க இருக்கிற மைனஸ் இல்லையா சரியா அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது சோ மைனஸ் இத ஃபர்ஸ்ட் சைடு வந்து minus x3 into y2 so minus அதனால என்ன ஆகுதுன்னா minus x3 into y2 next என்ன ஆகுதுன்னா minus இருக்கும்ல minus x3 into y3 minus x3 into y3 next இந்த minus இதுக்கு காமன் சொன்னோம் அப்ப இந்த minus into minus என்ன ஆகும் plus அப்ப plus x2 into y2 அப்ப plus x2 into y2 next plus x2 into y3 இப்ப எந்தெந்த டேர்ம்ல இத கேன்சல் ஆகுது பாருங்க plus x1 into y1 அப்ப இதே மாதிரி எங்க இருக்கு பாருங்க minus x1 y1 ரெண்டு என்ன சேம் இல்லையா ரெண்டு என்ன இது வந்து இது பாசிட்டிவ் இது என்ன நெகட்டிவ் கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா நெக்ஸ்ட் அதே மாதிரி minus x2 y2 அடுத்தது அப்ப பிளஸ்ல இருக்கு இல்லையா plus x2 y2 இது ரெண்டு என்ன கேன்சல் ஆகுது சோ அடுத்தது plus x3 y3 அதே மாதிரி minus x3 y3 ரெண்டு என்ன கேன்சல் ஆகுது அது ஒண்ணு இல்ல இப்போ இந்த பாருங்க சப்போஸ் இது ஒரு ரெண்டு நம்பரை கன்சிடர் பண்ணிக்கோங்க ரெண்டு நம்பர் இது பிளஸ்ல இருக்கு பிளஸ் 2 into 3 அப்படினு இருக்குனா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் x1 into y1 x1 ஓட வேல்யூ 2 y1 ஓட வேல்யூ என்னன்னா 3 அப்ப y1 into y2 அதே மாதிரி இங்க என்ன இருக்கு மைனஸ் அப்ப மைனஸ் இருக்குல மைனஸ் y2 இதுதான வரும் இந்த இடத்துல பாருங்க இது இதுக்கு இது வந்து இதோட பாசிட்டிவ் இருக்கு இப்போ ரெண்டு மல்டிப்ளை 6 6 என்ன கேன்சல் ஆகும் சோ அதனால தான் அதெல்லாம் என்ன பண்ணிருக்கோம் கேன்சல் பண்ணிருக்கோம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன சொன்னா சோ கேன்சல் ஆனபோது ரிமைனிங் என்ன சொல்றோம்னா எழுதி இருக்கோம் ரிமைனிங் என்ன இருக்கு x1 into y2 minus x2 into y1 plus x3 into y1 நெக்ஸ்ட் என்ன இருக்கு minus x1 into y3 next minus x3 into y2 plus x2 into y3 இப்போ அடுத்து என்ன செய்ய போறோம்னா அரேஞ்ச் பண்ணி எடுக்கிறோம் ரெண்டு டைப்ல அரேஞ்ச் பண்ணலாம் எப்படி அரேஞ்ச் பண்ண போறோம்னா இந்த half வந்து காமனா இருக்கு அதை விட்டுறலாம் சரியா காமனா எடுத்து வெளியில போட்டு எல்லாத்துக்கும்
இங்கே உங்ககிட்ட சொல்லணும், இந்த ஸ்டெப்ல சொல்லியிருக்கணும், தப்பு பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, இந்த ஹாஃப் எல்லா டேர்ம்லையும் என்ன இருக்குது, காமனாக இருக்கிறதுனால இந்த ஹாஃப் என்ன செஞ்சுட்டோம், வெளியில் எடுத்துட்டோம். ஸோ மீதி இருக்கிற டேர்ம் மட்டும் என்ன சொல்கிறோம், சிம்பிளை பண்ணிட்டு வரோம். ஸோ அதனால இந்த ஹாஃப் வெளியில் இருக்கு. இப்போ ரெண்டு டைப்ல இது என்ன சொல்லலாம், அரேஞ்ச் பண்ணலாம். அது இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் டேர்ம்ல என்ன சொல்லணும் எடுத்துக்கணும். பாசிட்டிவ் டேர்ம் இது பாசிட்டிவ் இல்லையா, x1 × y2 ப்ளஸ் என்ன இருக்கு, நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, x2 × y3 நெக்ஸ்ட் x3 × y1. நெக்ஸ்ட் என்னன்னா மைனஸ். ஸோ மைனஸ் டேர்ம் அரேஞ்ச் பண்ணுறோம். அதில் மைனஸ் டேர்ம் அரேஞ்ச் பண்ணும்போது பாருங்க, மைனஸ் எல்லா டேர்ம்லையும் காமனாக இருக்கிறனால வெளியில் எடுத்துடலாமா. ஸோ வெளியில் எடுத்தால் இங்கே என்ன ரிமைனிங் x2 × y1 ப்ளஸ் என்ன இருக்கும், நெக்ஸ்ட் x3 × y2 நெக்ஸ்ட் x1 × y3. ஓகேங்களா. சரி, இப்போ இது எதுக்காக உங்களுக்கு நான் இப்படி எழுதியிருக்கேன் பாருங்க, இது x1 × y2 ப்ளஸ் x2 × y3. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இங்கே இருக்குது சார், இங்கே ப்ளஸ் டைம் இங்கே இருக்குது சார், அதை இங்கே எழுதுனால எதுக்காக எழுதிருக்கணும், ஒரு ஆர்டராக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். இங்கே பாருங்க, இப்போ இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா பாருங்க x1 x2 x3. இப்போ இந்த பாசிட்டிவ் டேர்மில் பார்த்தீங்கன்னா x1 x2 x3 வருது இல்லையா, லைனாக ஆர்டராக இருக்கா. அடுத்தது பாருங்க y கோஆர்டினேட்ஸில் பாருங்க x1 அப்புறம் என்ன வருதுன்னா y2, இங்கே x2க்கு அப்புறம் என்ன வருது 3, அடுத்தது x3 × என்ன வருது y1. சரிங்களா. அதே மாதிரி அடுத்தது இந்த நெகட்டிவ் டேர்ம் அரேஞ்ச் பண்ணுறோம். அதான் x2 × y1 ப்ளஸ், ஏன்னா மைனஸ் சொல்லி வந்துருச்சு இல்லையா, அப்படிங்கன்னா ஒரு ப்ளஸ் இருக்கும் இல்லையா. இப்போ என்ன வருதுன்னா x3 × y2, அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன இருக்குது x1 × y3. சரி, இப்போ இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பாசிட்டிவ் டேர்மில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸ் ஒய் 3 போட்டுக்கோங்க, xy ப்ளஸ் xy போட்டுட்டு இந்த பாசிட்டிவ் டேர்ம் சொல்கிறேன், x1 y x2 x3 இப்படி எழுதிக்கிறீங்களா. 1 வந்தால் அடுத்தது என்ன வரும்னா 2 வந்துருச்சா, அப்படின்னா ஒரு 3 வந்துருச்சா 1. சார் 3க்கு அப்புறம் 4 தானே வரணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த ட்ரையாங்கிளில் இது x1 y1, இது x2 y2, இது x3 y3 இல்லையா, அப்படிதான் இருக்குது இல்லையா. அப்போ பாரு x1 x2 x3 மறுபடியும் போகும்போது என்ன தான் வரும், x1 தான் வரும். ஸோ அதனால தான் இங்கே என்ன போடுறோம்னா அந்த 1 போடுறோம். 3க்கு அப்புறம் 4 தானே வருஷம் அப்படி போடுறேன். ட்ரையாங்கிளோட ரிவர்ஸ் முடிஞ்சிருது இல்லையா, அதனால என்ன வரும்னா அதனால தான் இருக்கிறோம். இப்போ செகண்ட் டேர்ம் இங்கே அடுத்து இந்த மைனஸ் டேர்ம் எழுதும்போது என்ன சொல்லுன்னா yக்கு 1 2 3 ஆர்டராக போட்டுக்கோங்க. ஸோ அப்போ 1 வந்தால் என்ன வரும்னு தெரியும், 1 வந்தால் 1 2 வரணும், இல்லைன்னா 3 தான் வரும் இல்லையா. ஸோ 2 அடுத்தது 2 வந்துருக்கு 3 அடுத்தது இது வந்து அந்த மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. இன்னொரு டேர்மில் அரேஞ்ச் பண்ணுவோம். எப்படி அப்படின்னா இந்த பாருங்க x1 × y2ன்னு இருக்குது. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குன்னா x1 × y3ன்னு இருக்குது. அப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையும் என்ன காமனாக இருக்குது, x1 காமனாக இருக்கு இல்லையா. ஸோ அப்போ x1 வெளியில் எடுத்தா அதுதான் இந்த ஆஃப் இன்ட்டு x1 காமனாக வெளியில் எடுத்துட்டு என்ன இருக்கும், y2 மைனஸ் y3. ஸோ இந்த அது நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பாருங்க இந்த ரெண்டு டேர்ம் பாருங்க, இந்த ரெண்டு டேர்ம் இங்கே என்ன இருக்குது, மைனஸ் x2 × y1 here plus x2 × y3. ஸோ அப்போ இந்த ரெண்டு டேர்ம் என்ன காமனாக இருக்குன்னா x2 காமனாக இருக்கு இல்லையா. ஸோ x2 வெளியில் எடுத்துட்டா என்ன இருக்கும், ப்ளஸ் x2ன்னு போட்டுட்டேன், எடுத்துட்டா என்ன வரும்னா ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் இருக்கும். ஸோ எடுத்துட்டாலும் இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும், y3 இங்கே என்ன வரும் மைனஸ் y1 இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டேர்ம் இருக்குது, நெக்ஸ்ட் என்ன செஞ்சுருக்கோம், நெகட்டிவ் டேர்ம் எடுத்துக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க அடுத்தது x3 × y1 மைனஸ் x3 × y2. ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம்னா இப்போ x3 × y1. ஸோ x3 காமனாக வெளியில் எடுத்துகிட்டு என்ன வரும், x3 வெளியில் எடுத்துட்டா y1 இது பாசிட்டிவ் இல்லையா, பாசிட்டிவ் ஃபஸ்ட் எழுதிட்டு இங்கே என்ன வரும், மீதி நெகட்டிவ் மைனஸ் y2. ஸோ இது ஒரு டைப். ஸோ ஏரியானால என்ன பண்ணுறோம்னா ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ இது ரெண்டில் நீங்கள் எதை வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம்னா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் when given 3 vertices. அந்த ட்ரையாங்கிளோட 3 vertices மட்டும் கொடுத்துட்டு ஏரியா கேட்குறாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா.